எல்லாருக்கும் வணக்கம். நிறைய நேரத்தில் ரெனாட்டா கேமராக்கு பின்னாடியே இருந்ததுனால அவங்களுக்கான வீடியோஸில் அவங்க வர்றது கம்மியாகவே இருந்துச்சு. அதனால இன்றைக்கான வீடியோவில் ரெனாட்டா அதிகமாக இருப்பாங்க, நான் கம்மியாக இருப்பேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் மட்டும் நான் கொடுக்குறேன். பொதுவாகவே மழை காலங்களில் நாங்கள் செடிகளும் மரங்களும் நடுறது வழக்கம். இந்த வருஷத்துக்கான மழை ரொம்பவே தள்ளி போய் பருவமழை வராமல் இப்போ புயல் மழை தான் வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கோன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட கார்டன் அப்டேட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கத்து கார்டனை வந்து நாங்கள் மல்ச்சு வச்சு மறைச்சிருந்தோம், இன்னொரு பக்கத்து கார்டனை வந்து அந்த நேரத்தில் மல்ச்சு இல்லாத காரணத்தினால அப்படியே வச்சுருந்தோம். அந்த டிஃப்ரென்ஸ் தான் இப்போ இந்த முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. அந்த வைக்கோல் போட்டு மூடி வச்சிருந்த இடம் எல்லாமே வந்து களை செடிகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. அடுத்த பாத்தியில் வந்து களை செடிகள் ஃபுல்லாகவே வந்துடுச்சு. இது மழை பெஞ்சிருக்க காரணத்தினால இதை டிராக்டர் ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. மேலாக்க அந்த களை செடிகள் எல்லாமே கொத்தி எடுத்துட்டு அந்த மண்ணை லைட்டாக தோண்டி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எரு கொட்டி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மழை நல்லாவே பெஞ்சதுனால மண் நல்லா லூஸாகவும் இருந்துச்சு. அதே போல் 2 வாலண்டியர்ஸும் வந்திருந்தாங்க நமக்கு ஃபார்மில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அவங்களோட ஹெல்ப்பை பயன்படுத்தி நம்ம அந்த மேட்டுப்பாத்திகளை அமைக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், இந்த மேட்டுப்பாத்தி எதுக்காக அமைக்கிறோன்னா மழை நல்லா பெஞ்சப்போ வேர்கள் அழுகாமல் இருக்கும், மேட்டில் இருக்கும்போது செடிகளும் நல்லா வளரும். Muszę znaleźć dokładnie. O, to jest taki maluch, to jest wąż, który się tutaj w ziemi chowa, widzę. இந்த வேலைகள் எல்லாமே நாம் ஒரே நாளில் செய்யாமல் நமக்கு நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிறோம். அதனால் வந்து களைப்பு இல்லாமல் செய்ய முடியுது. இந்த பக்கம் நாங்கள் மண் வீடு கட்டுறதுக்காக செங்கல் எல்லாமே அறுத்து வச்சுருக்கோம். ஒரு 2-3 நாள் வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிருவோம். இங்கே கொஞ்சம் வேலை அங்கே கொஞ்சம் வேலைன்னு சொல்லி மாறி மாறி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து பெரிய விஷயமா அது தெரியறது இல்லைங்க. டைம் கிடைக்கும்போது ஒவ்வொரு வேலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிறோம். என்ன வேலை செய்யணுன்றதில் நாங்கள் வந்து முனைப்பாக இருக்கோம். அது வந்து இன்றைக்கி செய்ய முடியாமல் நாளைக்கு செய்ய முடிஞ்சு இல்லை ஒரு 2 நாள் தள்ளி போச்சுன்னா நாங்கள் அதுக்கு வருத்தப்படுறதில்ல. சரி இன்றைக்கி டைம் இல்லை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செஞ்சிடறோம். அதை விட்டுட்டு இன்றைக்கே செஞ்சாகணும்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த வேலையும் வந்து பிடிக்காமல் போகும். அந்த ஒரு விஷயத்தினால நாங்கள் என்ஜாய் பண்ணி செய்கிறோன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்குது. இருந்தாலும் வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி கொத்தி வச்சுருந்த தோட்டத்துக்கு இப்போது நாங்கள் மல்ச்சு போட்டு மூட போகிறோம். அதுக்கான வைக்கோல் வந்து ரெனாட்டா எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த வைக்கோல் வாங்கி 1.5 வருஷம் ஆகுது. அது மழை தண்ணி சாரல் பட்டு கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் மக்கிருச்சு. இந்த மாதிரியான வைக்கல்களை நாங்கள் எடுத்துகிட்டு போய் மல்ச்சிங்காக பயன்படுத்திக்கிறோம். ஒரு சில நேரம் வைக்கல் இல்லாத பட்சத்தில் புது வைக்கலே போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இதுவும் இல்லாத சமயத்தில் மற்ற செடிகள் இலை கொடிகள் அதெல்லாமே வந்து கட் பண்ணி நம்ம போடுறதும் உண்டுங்க. கொத்தி வெட்ட மண் மேலே வைக்கலை போட்டு மூடுறாங்க ரெனாட்டா. ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம எப்படி மண் மேலே வெயில் படக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே போல் மண் மேலே மழை துளியும் படக்கூடாதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மண்ணை வந்து மூடி தான் வைக்கணும். மழை துளி பட்டாலும் ரொம்ப சாஃப்டாக தான் படணும். அப்படியே வேகமாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா மண் வந்து அப்படியே அமுங்கிடுங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதுனால மண்ணை போட்டு மூடி வைக்கிறோம். இன்னும் ஒரு நாள் கழித்து மறுபடியும் நம்ம அந்த எருவை எடுத்துகிட்டு போகும்போது அந்த வைக்கோலை தள்ளி வச்சுட்டு எருவை கொட்டி மறுபடியும் வைக்கோலை வச்சு மூடிடுவோங்க. இந்த வண்டி எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. சிரமமான பொருட்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குங்க.
அடுத்து நமக்கு தேவையான விதைகளை நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோங்க. போன சீசன் ஆடி மாதத்தில் நமக்கு தேவையான விதைகள் எல்லாமே விதைச்சி நம்ம வந்து நட்டு வச்சோம். ஆனால் மழை இல்லாதனால தண்ணி பாய்ச்ச முடியாது போனதுனால செடிகள் வந்து சரியான காய்ப்புக்கு வரலை. ஆர்கானிக் சீட்ஸ் வந்து வெளியே தாங்க வாங்கியிருக்கோம். Feather beans, the kind of mustard seed. See guys, should I show you the like same as that beans and that rice beans, and see this guys, this is carrot. You can see carrot. ஆடி மாதம் நடவு பண்ண விதைகள் எதுவுமே வந்து சரியான முறையில் வந்து வளர முடியாமல் போச்சு தண்ணி இல்லாததுனால. அதனால் அதுலேருந்து எங்களால் விதைகள் எடுக்க முடியாமல் போச்சு. மறுபடியும் முதல்ல இருந்து விதைகளை வெளியிருந்து வாங்கி ஆரம்பிக்கிறோம். இந்த சீட் ட்ரேஸில் நம்மளோட மாட்டு எருவை கொட்டி அதில் நமக்கு தேவையான விதைகளை போட்டு நம்ம மழைக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம வந்து கரெக்டாக நட்டுடலாம். Hello. Seeds planting. Seeds planting. You can see guys. Seeds, carrots. Seeds. Oh, sorry, darling. Can I get some jug? I really want to see what's inside. இந்த விதைகள் எல்லாமே நம்ம விதை ட்ரேஸில் போட்டுட்டு அதில் அந்த எரு கூட கொட்டி விதைகளை மேலே போட்டு நம்ம அடுக்கி மேலே வச்சிடறோம். ஏன் இதை வந்து முயல் கூண்டில் மேலே வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வச்சோன்னா அதில் வந்து ஒரு வகையான நத்தை மாதிரி வந்து அது முளைச்சி வரும்போது எல்லாத்தையும் சாப்பிட்ருது. அதே போல் மரவட்டை எல்லாமே ஏறி சீக்கிரமாக சாப்பிட்ருதுங்க. அதனால் இது கூண்டு மேலே வச்சோம்னா அது கொஞ்சம் நாளைக்கு அது அந்த பூச்சி எல்லாமே அதை தாக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. மழைக்காலங்களில் பொதுவாகவே வந்து வேரில் அழுகல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு சூடோமோனஸ் கலக்கி தெளிக்கிறது வழக்கங்க. அதே போல் எப்போ நம்ம புதுசாக ஒரு செடி நடப்போகிறோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல சூடோமோனஸ் தெளிச்சுட்டு நம்ம செடியை வச்சோம்னா செடி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நல்லா வளரும்.
அந்த மாதிரி வைக்காமல் அந்த சூடோமோனஸ் தெளிக்காமல் செடியை வச்சோம்னா என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா செடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வளரவே வளராது. அப்படியே நரி பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. வச்ச மாதிரியே இருக்கும் செடி, வளர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் வருது அப்படின்னா அந்த மண்ணில் இருக்க பூஞ்சை காளானால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அந்த மண்ணில் இருக்க ஃபங்கஸ் வந்து புதுசாக ஒரு செடியை கொண்டு வந்து நம்ம வச்சோம்னா அது அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வளர விடாது. அதுவே இந்த சூடோமோனஸ் பாக்டீரியாவை அந்த மண்ணில் தெளித்தோம்னா அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான ஃபங்கஸ் எல்லாமே வந்து அழிக்கப்படும் நேச்சுரலான முறையில். அதனால் வந்து செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் வந்து அந்த வேரில் வந்து வேரழுகல் நோய் அந்த ஃபங்கஸ்னால் வரும். அந்த வேரழுகல் ஃபங்கஸ் எல்லாமே அது காலி பண்ணிடுறதுனால அந்த வேரழுகல் நோயும் வராது, செடி ரொம்ப நல்லாவே வளருங்க. இது வந்து ஒரு நல்ல டிப்ஸு. சூடோமோனஸ் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்குது. நீங்கள் வந்து அதை வாங்கி தண்ணியில் கலக்கி நீங்கள் அப்படியே மண்ணில் தெளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மண் வந்து நல்லாயிருக்கும், செடியும் நல்லா வளருங்க. இதே போல் நம்ம எந்த ஒரு பாக்டீரியாவோ இல்லை வந்து நுண்ணுயிர்களோ நம்ம மண்ணுக்கு கொடுக்கும்போது அந்த மண்ணில் மக்கு பொருள் இருந்தால் மட்டும்தான் அந்த பாக்டீரியாவோ நல்லா வளரும், அது ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கும். வெறும் மண்ணில் நம்ம கொண்டு போய் அடித்தோம்னா ஒரு 2 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியா வந்து உணவு தட்டுப்பாடுனால இறந்துடும். ஸோ அதனால் மக்கு பொருள் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ நம்ம வந்து இதை வந்து கம்மியாக அடிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். மக்கு பொருள் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆடி மாதத்தில் நட்ட செடிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு தாங்க வளர்ச்சி இருந்துச்சு. அதில் வந்து தண்ணி பற்றாக்குறையினால் பெருசாக வந்து நமக்கு காய்ப்பு கிடைக்கல. தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், கொத்தவரங்காய் இந்த மாதிரி செடிகள் எல்லாமே நட்டிருந்தோம். கார்டன் பெட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நடுறதுக்காக ஆல்ரெடி வந்து முளைக்க வச்சுருக்க செடிகள் எல்லாமே கொண்டு போகிறோம். இங்கே வந்து ரெனாட்டா மிளகாய் செடிகளை நடுறதுக்கு அதை எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. அங்கே ரோஹிணி, கத்திரிக்காய், கொத்தவரங்காய், மற்ற செடிகள் மற்ற விதைகள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வராங்க. போன வருஷம் நம்ம ரெடி பண்ண ஃபீல்டு மல்ச்சிங் போட்டு பண்ணது. இதில் வந்து களை செடிகள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து இந்த வருஷம் நம்ம கொத்தி தோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அழகாக வந்து அந்த வைக்கலை நகர்த்திட்டு நம்ம செடியை வச்சு அப்படியே வந்து மூடிட்டு கொஞ்சமாக அது மேலே எரு கொட்டிட்டு போயிடணுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அந்த பக்கம் நம்ம எவ்வளோ கொத்தி தோண்டி மறுபடியும் வைக்கலை போட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வாட்டி இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இதில் அவ்வளோவா கை வைக்க வேண்டிய வேலை இருக்காது. மேலே மட்டும் இன்னும் கொஞ்சம் வைக்கலும் அந்த எருவும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து வேலை கொஞ்சம் சிலுவாகவே இருக்கும், பெருசாக வந்து இருக்காது. மொதல் வாட்டி மட்டும்தான் ரொம்ப பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த முறையில் மல்ச்சிங் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ களை செடிகள் கம்மியாகும். மல்ச்சிங் வந்து நம்ம போட்டு அதை அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்ச நாள் அது மக்கிடும். அதனால் வந்து அதை வந்து நம்ம டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது புதுசாக வந்து நம்ம வைக்கோல் போட்டு மூடிட்டே இருக்கணுங்க. அப்படி வச்சுருந்தோன்னா நமக்கு களை செடிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்க பெட்ஸில் நமக்கு தேவையான செடிகள் எல்லாமே வந்து நம்ம நட்டுக்கலாம். லைட்டாக அந்த வைக்கலை ஓரமாக நகர்த்திட்டு அந்த மண்ணுக்குள்ளே ஒரு குழியை போட்டு அதில் நம்ம வைக்க வேண்டிய செடியை வச்சுட்டு மண்ணை மூடிட்டு வைக்கலை தள்ளி விட்டுட்டோம்னா செடி நட்ட மாதிரியும் ஆகிடும், அதுக்கு வந்து மூடாக்கு போட்ட மாதிரியும் ஆகிடுங்க. செடியும் வந்து களை செடிகள் இல்லாமல் நல்லாவே வளரும்.
நம்மளோட வேலையை நம்ம செஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இருக்கிற மழையில் செடிகள் எப்படி வளருதுன்னு அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம்.